கஷ்டப்பட்டு ஒரு பாட்டு முடிஞ்சிருக்குல்ல, வீடியோ எடுக்க முடியல. அங்க பாருங்க, இதெல்லாம் பண்ணியானோட மிஸ்ஸிங் அவுட் என்னன்னா நமக்கு வரக்கூடிய மெசேஜஸ் இன்ஸ்டாகிராம் நியூஸ் இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிடுவோமேன்ற பயத்துல தான் இது நமக்கு வருது. இப்போ பலர் இந்த ஹோமாவை தான் முடிச்சு. ஸோ இந்த vlog 3 வந்துட்டு ஏன் வெறும் 1.5 நிமிஷம் மட்டும் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு அதுக்கப்புறம் நிறைய சாங்ஸ் ஓகே நிறைய கம்பைன் பண்ணி எங்களால் பேசுகிறதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியல. அப்படி பேசுகிறது தான் வந்து லைவ் இருந்துச்சு. ஸோ லைவ் நான் போடும்போதே வந்துட்டு இவ்வளோ போதும் இங்கே வீடியோ எடுப்போம் அப்படின்னு நான் வந்துட்டு லைவை கட் பண்ணிட்டு வீடியோ எடுக்க இது பண்ணேன். அப்போ வீடியோ எடுக்க இது பண்ணும்போதே வந்துட்டு எனக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே இது பண்ணப்போ உடனே கார்பரேட் கிளைம் வந்துருச்சு. இட்ஸ் லைக் லைவ்ல இருந்து அங்கே வந்துட்டு ஒரு சின்ன சாங்கோட கிளிப் தான் போட்டிருந்தேன். அப்போ அதுக்கே வந்துட்டு கிளைம் வந்து ஸோ அதுக்கப்புறம் அதை வந்துட்டு கட் பண்ணி உடனே அங்கே அந்த இடம் நடந்துட்டு இதெல்லாம் நடந்துட்டு உடனே அங்கேயெல்லாம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சரி ஓகே ஏன்னா ஃபுல்லாக வந்துட்டு சாங்ஸு டான்ஸ் இந்த மாதிரி தான் அங்கே பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அதெல்லாம் வீடியோ எடுக்கலை ஏன்னா கார்பரேட் வந்துருச்சு. ஸோ அப்போ வந்துட்டு இன்னும் வேரியன்ஸ் ஆஃப் சாங்ஸ் வந்துட்டு மேபி அதை யூடியூப்ல இருந்து எடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம அதை வந்துட்டு எடுத்து அதுக்கப்புறம் அது இதுக்கு தேவையில்லாமல் கஷ்டப்பட்டு எடுத்து அதை போடவும் முடியாமல் வச்சுக்கவும் முடியாமல் டிலீட் பண்ணுவோம். ஸோ அதனால் நான் வந்து எடுக்கலை. நீ எடுக்க வேணாம்ப்பா நீ பேசியிருக்கலாமே ஏதாச்சும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு அதுக்கும் ஸோ மச் ஆஃப் சவுண்ட்ஸ் நாய்ஸஸ் இருக்குல்ல. ஸோ நம்ம வந்து நாய்ஸ் கேன்சல் மைக் வந்து நம்மளாம் யூஸ் பண்ணல. ஸோ நம்ம நார்மல் ஃபோன் கேமரா மட்டும்தான் அது இருக்கிற மைக் தான் நமக்கு வந்து யூசேஜ் ஆகுது. ஸோ அப்போ அது நம்ம எடுத்து பண்ண முடியாதனால வந்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு ஆள் வீடியோவே எடுக்கலை அங்கே. பட் அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற வந்து ஒரு கிளைன்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். அங்கே வந்துட்டு சில விதமான வீடியோஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதை நான் வந்துட்டு இந்த டான்ஸஸ் எல்லாம் இருந்துச்சு நான் எடுக்கலான்னு பார்த்தேன். எடுத்தேன் ஒரு டான்ஸ் நான் எடுத்தேன். ஃபஸ்ட்டு எடுக்கலைன்னு நான் இப்போ எடுத்தேங்கிற எதுதான் உண்மை அப்படின்னா வந்துட்டு ஒருத்தவங்களோட டான்ஸ் பண்ண நான் எடுத்துட்டு சரி ஓகே அதை வந்துட்டு போடலாமா வேணாமா அப்படி எனக்குள்ளே வந்துட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் செக்ஷனே ஓடிட்டு இருக்குது போடலாமா வேணாமா அப்படின்ட்டு. நான் அதுக்கப்புறம் இல்லை நம்ம வந்துட்டு என்னதான் இருந்தாலுமே சரி அதை நம்ம போடுறது வந்துட்டு ரொம்ப வேணாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த வீடியோ டிலீட்டே பண்ணிட்டேன். எடுக்க வேணான்னு இருந்துட்டு சரி எடுப்போம் அப்படின்னு எடுத்துட்டு சரி அதுக்கப்புறம் அந்த டான்ஸ் வீடியோ மொத்தமாக டிலீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு இந்த ஒரு கன்ஃபியூஷன் எடுத்துட்டு அதை போடலாம் வேணாமா இன்னைக்கு தான் டிலீட் பண்ணேன். அதை டிலீட் பண்ணலாம் வேணாம்னு யோசிச்சுட்டு திங்க் பண்ணி எனக்கு நேற்று தலைவலி வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நேற்றுக்கும் கன்வென்ஷன் நம்ம சர்ச்சில். ஸோ அங்கே வந்துட்டு கன்வென்ஷன் போயிட்டு எனக்கு முடியலை. நான் இருக்கவும் முடியல ஏதோ சரக்கடிச்சு வந்த மாதிரி இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவு என்னோட அப்படியே மைண்ட் டிப்ரெஷன் அப்படி இருந்துச்சு தலைவலி அந்த மாதிரி. ஸோ இதில் வந்து நான் வந்துட்டு என்ன பண்ண முடியும் இதுக்கப்புறம் அந்த ஒரு வீடியோ நான் போட்டே ஆகணுமே இந்த 1.5 நிமிஷத்தையும் நான் டிலீட் பண்ண முடியல. ஸோ இதை போடணுமே அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு இதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் வந்தால் நல்லா இருக்கும்ல. ஸோ பார்க்குற இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்போ அதுக்காக தான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ அதில் வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துக்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒரு இதை எடுக்கிறேன். யார் தப்பாக நினைக்கிறேன்னா ஏன் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஏன் அதை டிலீட் பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு சம்திங் இஷ்யூஸ். ஸோ நம்ம வந்துட்டு அவங்களோட பர்மிஷன் கேட்குற இடத்துல நம்ம கிடையாது. நம்ம வந்துட்டு அதை இது என்னப்பா அது ஒரு சர்ச்சில் ஒரு டான்ஸ் வீடியோ தானே அதையும் போடக்கூடாது அப்படின்னா வந்துட்டு புரிஞ்சுக்கணும். சார் போட முடியாது. அப்போ அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னா என்னைய வந்துட்டு டான்ஸுக்கு சில 2 பேர் கேட்டாங்க. அதை பண்ணுப்பா அப்படின்னு வந்து சின்ன குட்டி பசங்க கேட்டாங்க. அப்போ நான் வந்துட்டு என்னன்னா வேணாம்டா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குட்டி பசங்க நான் வேணாம்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு மண்டே ஆடிட்டேன் நான். ஓகே ஆடலாம் அப்படின்னு தனியாக. அப்போ நான் வந்துட்டு வீட்டில் வந்து ஒரு தனியாக இருக்கும்போது ஒரு எப்படியும் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நான் வந்து உட்காந்துட்டு ஒரு டான்ஸ் இருக்குது என்கிட்ட ஒரு ரீமிக்ஸ். அது வந்து நான் தான் ஒவ்வொன்றா ஸ்டெப் போடணும். அதில் யாரும் ஸ்டெப் எல்லாம் போட்டு யாரும் பண்ணல. அப்போ அது வந்துட்டு ஒருத்தர் ரீமிக்ஸ் பண்ணி போட்டது. ஸோ அதை எடுத்து செம்மையாக இருந்துச்சு சாங்கு. எனக்கு அதை ஆடணும் போல ஆசையாக இருந்துச்சு. இப்போ இல்லை போன வருஷமும் இருந்துச்சு அதுக்கு முந்தின வருஷமும் இருந்துச்சு. அது 2 வருஷம் ஆடல இப்போவும் ஆடுங்க டைம் இருக்குது. பட் ஆனால் வேணாம் அப்படி மாதிரி. ஸோ அதை வந்து நான் வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது வந்துட்டு
ஒரு 4 நிமிஷம் என்னால தாக்கு பிடிக்க முடியல. ஏன்னே தெரியல. உடம்பு அந்த அளவுக்கு வந்துட்டு அன்ஹெல்தியா போயிட்டுருக்கு. அப்படி ஒரு எனக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லாம வந்துட்டு எனக்கு எல்லாரும் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா வந்துட்டு, "போட்ட ஸ்டெப்பே ரிமைண்ட் பண்ணி போட்டுட்ருக்க. அண்டு நீ வந்துட்டு ஒரு டான்ஸர் கிடையாது. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு நீ அந்த பண்ற விஷயம்லாம் வந்து ரொம்ப ஒரு மாரி கேவலமா இருக்குது. நல்லா இல்ல. அப்படி சொல்லுவாங்க. அப்ப அது வந்துட்டு நான் இந்த ஒரு 5 நிமிஷம் வீடியோ நான் வந்துட்டு டான்ஸ் ஸ்டெப் நான் வந்துட்டு போட்டு பார்க்கும்போதே எனக்கு புரிஞ்சிருச்சு. எஸ். நம்ம எனக்கு என்னன்னா, ஒருத்தன் கத்து தந்தா நான் பண்ணுவேன். அந்த அளவுக்கு ஒரு ரேஞ்ச் தான் இருக்குன்னே தவிர, நான் ஒரு டான்ஸர் இல்ல. இட்ஸ் லைக் ஒரு டான்ஸர் அப்டின்னா வந்துட்டு, தனியா எப்போ ஒரு ஓன் பண்ணி ஒரு ஸ்டேஜ் வந்துட்டு ஒரு ப்ரோகிராம் தனியா உன்னால ஒரு பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ, அப்பதான் வந்து ஒரு டான்ஸர் அப்படிங்கிற ஒரு கணக்குல வருமோ அப்படின்னா வந்து எனக்கு தெரியல. பட் இது வந்து என்னால பண்ண முடியல அப்படிங்கிறதுனால வந்து நான் எதுக்கு போயிட்டு எதுக்கு அசிங்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டு பண்ணல. ஏன் அப்படின்னா, போன தடவைக்கு முந்தின தடவ 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஆ எஸ் ஐ ஆம் அ டான்ஸர் அப்படிங்கிற மாரி நான் எனக்குள்ள இத ஒரு ஃபீல நான் பண்ணிக்கிட்டு, டான்ஸ் பிராக்டிஸ் எல்லாம் இல்ல. திடுதிப்புன்னு சொன்னாங்க. நான் வந்துட்டு பண்ணணும்னு இருந்தேன். பட் ஆனா வந்துட்டு ஓகே அப்படின்னு இருந்தேன். ஸோ போய் பண்ணேன். பண்ணதுக்கப்புறம் நெறைய பேர் என்ன கூப்பிட்டு சொன்னாங்க. என்ன அப்படின்னா வந்துட்டு, அது குறை நம்ம வந்துட்டு ஏத்துக்கணும். அந்த அக்செப்டன்ஸ் இருக்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னாலும், எஸ் நான் அக்செப்டன்ஸ் பண்ணதுனால இப்போ வந்துட்டு அத வேணாம் அப்படின்னு ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன். சொன்னாங்க, "என்னப்பா போட்ட ஸ்டெப்பே போட்டுட்டு இருக்க?" அப்படின்னு. "என்னப்பா?" அது எனக்கு வந்துட்டு அது ஒரு பெரியவங்க சொல்றாங்க அப்படின்னா வந்துட்டு, சரி ஓகே அவங்களுக்கு தெரியல போல. நம்ம வந்து ஒரு புது ஸ்டெப் தான் போட்டுருக்கோம். இல்ல வந்துட்டு நம்ம ஏதோ ஒண்ணு ட்ரை பண்ணியிருக்கோம். அது அவங்களுக்கு தெரியல போல அப்படின்னு சொல்லலாம். ஆனா நம்மளோட அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ், அது வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஆ எப்படி சொல்றது? சர்ச்சுல வரவங்க அவ்வளோதான். அந்த மாரி தான் இருக்கும். அது வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. இட்ஸ் லைக் என்னோட குரூப் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு, "ஓகேடா, பார்த்தியாடா, சூப்பர்டா" அந்த அளவுக்கு சொல்லி விட்டுட்டாங்க. பட் இன்னொருத்தவங்க இருக்காங்க. இன்னொரு செட் ஆஃப் பெர்சன்ஸ் இருக்காங்க. அவங்க வந்துட்டு நான் ஆணா, பொண்ணான்னு சொல்ல விரும்பலப்பா. நீங்க வந்துட்டு இப்போ வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னு கணக்காக்கக்கூடாது. ஸோ நான் ஒரு பெண்ணையும் சொல்லலாம், ஒரு ஆணையும் சொல்லலாம். 2 பேர்ல ஒருத்தங்க. அது நான் சொல்ல முடியல. என்னால வேணாம் சொல்லல. அப்ப அவங்க சொன்னாங்க, "இது போட்ட ஸ்டெப் போட்ட மாரி இருக்குது. நல்லா இல்ல." சரி ஓகே. அடுத்த தடவ ட்ரை பண்றேன் அப்டின்னேன். அதுக்கப்புறம் போக நெறைய கிரிட்டிசிசம்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஆரம்பிச்சு ஒண்ணும் விளங்கல. எனக்கு என்னன்னா வந்துட்டு அந்த ஸ்டேஜ் ஃபியர் மாறிச்சுன்னு இருந்தேன் நானு. ஓகே எனக்கு அந்த ஸ்டேஜ் ஃபியர் இப்ப இல்ல அப்டின்ட்டு. பட் ஆனா இப்பவும் அந்த ஃபியர் வந்து லைட்டா இருக்குது. ஏன்னா, நான் வந்துட்டு என்னோட இது எப்டின்னா வந்து ஒரு 1 நிமிஷ வீடியோவ நான் வந்துட்டு பண்றேன். என்னோட இன்ஸ்டால, யூடியூப் ஷார்ட்ஸ்ல. அந்த 1 நிமிஷம் வீடியோக்கே நான் வந்து எப்படி பண்றேன் அப்படின்னா, ஒரு 30, 40, 50, 60 போகும். இட்ஸ் லைக் ஒரு ஸ்டெப்ஸ் நான் வந்துட்டு கேரி பண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கு. அத வந்து அதுக்கப்புறம் நான் இப்படி ஆடி ஆடி ஒரு 30, 40, 50 போகுது இல்ல. அப்போ வந்துட்டு அப்படியே அந்த ஒரு டேக் போக ஏதாவது ஒரு ஸ்டெப் என்ன அறியாமலே எனக்கு என் கால்லயோ, கையிலயோ வந்துட்டு வளைவு நெளிவுலயோ வந்துரும். அப்ப அத தான் வந்துட்டு ஞாபகம் வச்சு அத அதுக்கப்புறம் திரும்ப ஒரு டேக் எடுக்கும்போது பண்ணிருவேன். இப்போ என்னோட ஏணி வந்து ஒரே சட்டைய போட்டு பண்றேன். ஏணி வந்துட்டு வேர்வை சொட்டிங்கா இருக்குது. ஏன் இருக்குன்னா, இந்த மாரி ஒரு விஷயங்கள் தான். நான் வந்து ஒரு சிங்கிள் டேக் ஆக்டர். நான் வந்து ஒரு சிங்கிள் டேக்ல கிழிச்சிருவேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் இந்த மாரி இருக்கிறனால தான் இப்படி ஆகுது. ஆ நமக்கு வந்துட்டு சோ மச் ஆஃப் பிராக்டிஸ் இதெல்லாம் தேவைப்படுறனால வந்துட்டு இப்ப என்னன்னு தெரியல. ஒரு 4 விஷயம் வீடியோ ட்ரை பண்ணி பார்த்தேன். வரல. அதனால ஓப்பனா இல்லன்னா வந்து நான் ஒரு பந்தா காமிச்சிருப்பேன் இன்னைக்கு. நான் வந்துட்டு பண்ணிட்டேன். நான் வந்து 4 விஷயம் வீடியோ பண்ணிட்டேன். உங்களுக்கு அந்த டான்ஸ் வீடியோ காமிக்க போறேன். காப்பிரைட் கூட பரவாயில்ல பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்துட்டு அது வந்துட்டு ஏன்னா கிளைம் விழுந்துச்சுன்னா அது வந்துட்டு மணி மானிட்டேஷன் ஆகாது. மத்த மாரி வந்துட்டு அது காப்பிரைட் இருந்தா போயிடும். வீடியோ எடுக்க முடியாது. ஸோ பட் கிளைம் இருந்தால் பரவாயில்லன்னு போட்டிருப்பேன். பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எனக்குள்ள ஒரு இன்ஃபாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எனக்குள்ளே ஒன்று இருக்கிறனால வந்து என்னால் எதுவும் பண்ண முடியல. அண்ட் வந்துட்டு சில இதுக்கும் வந்துட்டு உண்மையா இல்லாத ஒரு காரணத்தினால வந்துட்டு, நம்ம எதுக்கு அங்க திரும்ப போய் மூஞ்சிய காமிச்சுக்கிட்டு தேவையில்லாத விஷயத்த பண்றதுக்கு, சுருக்கிட்டு அமைதியா இருக்கிறது நல்லது அப்படிங்கிறதுனால, நான் எந்த விஷயத்துக்கும் தலையிடல. அண்ட் இப்ப வரைக்கும் வந்துட்டு இப்ப கூட ஒருத்தர் சொன்னான், "ஏய் அதெல்லாம் விட்றா ஒண்ணும் பார்த்துக்கலாம்டா நீ பண்றா" அப்படின்னா, பரவாயில்லடா இப்ப வரைக்கும் சொல்றாங்க, "நீ வந்துட்டு எதுக்கு இதெல்லாம் பண்ற?" அப்படின்ட்டு. பட் ஆனா தெர்ல. எனக்கே தெர்ல. ஏன் பண்றேன் அப்படின்னு எனக்கே தெர்ல. அ இப்போ நான் என்ன அப்படின்னா வந்துட்டு, சாயங்காலம் ஒர்க் முடிச்சுட்டு சாயங்காலமும் சும்மா இருக்கேன்.
சும்மா இருக்கிற டைம் இல்லை வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக ஒரு 8 o'clock ஒர்க் முடியும்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு 6 o'clock முடியும்னு வச்சுக்கோங்களேன் சாயங்காலம். போயிட்டு என்னால் சும்மா இருக்க முடிய மாட்டேங்குது. வந்துட்டு ஏதாவது ஒர்க் போகலான்னு பார்த்தா வேணாம். சைடு பை சைடு ஸ்விக்கி ஓட்டலாம், இல்லை வந்துட்டு ரேபிடோ ஓட்டலாம், ஓலா ஓட்டலாம். ஸோ ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா வேணான்னு தோணுது. இதில் ஏதாவது பண்ணுன்னு தோணுது. இந்த இட்ஸ் லைக் உன்னோட யூடியூப் சேனலில் இல்லை இன்ஸ்டாவில் ஏதாச்சும் பண்ணு, நீ வேறு எங்கேயும் எதுவும் பண்ணி கிளிக்க வேணாம், இதில் ஏதாச்சும் பண்ணா மனசு சொல்லுது. ஸோ அப்போ வந்துட்டு அடுத்து சொல்கிறத கேட்குறதா, இல்லை வீட்டில் சொல்கிறத கேட்குறதா, ஏன் மனசு சொல்கிறத கேட்குறதா கேட்க வந்துட்டு என் மனசு சொல்கிறத ஃபஸ்ட்டு கேட்க வேண்டியதாக ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கேன். அண்டு வேறு என்ன அப்படின்னா எனக்கு தெரில. ஸோ இந்த தடவை வந்துட்டு இந்த ஒரு இது பண்ணாததுக்கு காரணம் இதுதான். என்னால் வந்துட்டு அந்த ஃபியரை ஃபேஸ் பண்ண முடியல. அண்ட் என்னால் ஆட முடியல. ஏன்னா இன்னும் டைம் இருக்குது. இந்த வீடியோ எடுக்கிற டே வந்துட்டு சனிக்கிழமைன்னு நினைக்கிறேன். நாளைக்கு சண்டே, திங்கக்கிழமை தான் பண்ணணும். பட் என்னால் முடியல. ஸோ அதனால தான் பண்ணல. அண்ட் வந்துட்டு எனக்கான ஒரு டைம் வரும்போது நான் கண்டிப்பாக இதை விட ஒரு பெரிய இடத்துல மேபி நான் வந்து என்னால் ஆட முடிஞ்சு அப்படின்னா வந்து நான் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா நான் சில விஷயங்கள் வந்துட்டு மைண்டில் வச்சுருக்கிறேன். ஸோ அதுக்கான ஓட்டத்தில் நான் ஓடிட்டுருக்கேன். அண்டு 2025 இதெல்லாம் சொல்லிடுறேன்ப்பா. இந்த தனியாக வீடியோ போகலாம்னு தெரில. சரி ஓகே, இந்த ஒரு விஷயம் சொல்லிடுறேன். 2025லேருந்து நான் வந்துட்டு லைவ் வர்றது அபூர்வம். ஏன்னா வந்துட்டு ஃபுல் கான்சன்ட்ரேஷன் நான் வந்துட்டு ஃபுல்லாக என்னோடய வீடியோஸில் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். இனிமேல் கண்ட நேரத்தில் கண்டபடி கண்ட விதமாக வந்து நான் லைவ் வராமல் ஒழுங்காக நல்ல பிள்ளையாக இருக்கலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கிறேன். ஏன்னா லைவ் வந்தாலே வந்துட்டு ஏதாச்சும் பிரச்சனை வந்துடுது, அண்ட் எவனாச்சும் ஏவரை எடுத்துடுறான். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஃபேஸ் பண்ணாமல் நம்ம பாட்டு வந்துடலாம் நினச்சாலுமே வந்து என்னோட மைண்ட் என்ன அக்செப்ட் பண்ண முடியல. ஸோ நான் வந்துட்டு இனிமேல் லைவ் வரதை குவைட் பண்ணிவிட்டு நம்ம பாட்டுக்கு ஜாலியாக டைம் கிடைக்கிறப்பெல்லாம் வந்துட்டு வீடியோ கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம். அண்ட் வ்ளாக்ஸ் அப்பப்போ கண்டக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த லைவில் கொடுத்த சப்போர்ட்டிசம் எனக்கு இதில் வந்துச்சு அப்படின்னா ஓகே. இல்லை அப்படின்னா வந்துட்டு ஏன்னா நிறைய லைவில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்க அப்படின்னா வந்துட்டு சாரி, நோ ப்ராப்ளம். பட் உங்கள் விருப்பம். ஓகே. தொடர்வதும் தொடராமல் போவதும் இயற்கை.